ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே இந்த ட்ராமாவை அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்கு இந்த ட்ராமாவுக்கு. நான் என்ன தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாலுமே எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் என்னால் கண்டினியூவாக அந்த ட்ராமா வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நான் இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா வீடியோஸுமே வந்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ நீங்களுமே வழக்கம் போல் எனக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், டூரா வந்துட்டு முன்னாடி இறந்து போனப்போ நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதேன் அப்படின்ற விஷயங்கள் உங்கள் 2 பேர்த்துக்குமே நல்லா தெரியும். இப்போ டூரா வந்துட்டு திரும்ப வந்திருக்கா என்கிட்ட. திரும்பவுமே நான் அவளை விட்டுட்டு போகணுமா, என்னோடய லைஃப் ஃபுல்லாமே நான் ரிக்ரெட்டாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கேன். ஸோ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தான்டா, ஆனால் அவளை பற்றின அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நீ படிக்க தானே செஞ்ச, அவள் கூட இருந்தீன்னா உனக்கும் தான் கெட்ட பேர், அது ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்றா, உன்னையும் தான் எல்லாருமே ஹர்ட் பண்ணுவாங்க. அம்மா, அவளை பற்றி ரிலீஸ் ஆன எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்துட்டு பொய்யுமா, அதை ஏன் நீங்கள் நம்பவே மாட்றீங்க? இல்லை, என்ன நடந்தாலும் சரி, நீ வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணி அவள் கூட இருக்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி, நான் அவளை விட்டு தனியாக வரமாட்டேன் அப்படின்ட்டு அவனுமே அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா அந்த சேர்மன் அப்புறம் ஜூன் இவங்க 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. ஜூன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. டூராவை யாரோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களாம்மா, ஸோ அதனால தான் இம்பிட்டு பிரச்சனை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க, யார் ஹீரோவோட கல்யாணத்தை அப்போது இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லியிருந்திருப்பாங்க, அது கரெக்டாக அந்த பிரைடு உள்ளே வரும்போது கரெக்டாக எப்படி ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க? எனக்கு என்னமோ இதில் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்துட்டு இடிக்குதான், இவனும் சொல்கிறதும் கரெக்டு தானே, வேணுக்குனுமே யாரோ பண்ண மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வெளியே வரான். அந்த கதவு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டூரா வந்துட்டு சாகணும், நீ எதுக்கு இப்படி இருக்க, நீ வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி தான், ஸோ நீங்கள் இருக்காத, போயிரு அப்படின்னு. இதெல்லாம் ஹீரோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ உட்காந்து அதை எல்லாத்தையுமே அழிச்சிட்ருக்கான். அந்த நேரம் டூரா பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கா, ஒப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, நீ இதெல்லாம் பார்க்காத அப்படின்னு. இல்லை வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயங்களை அழிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அழிச்சிட்ருக்காங்களா. அந்த நேரம் ஒரு நல்ல எருமை மாடு ஒருத்தவன் வந்துட்டுருக்கான். டூரா, நீ வந்துட்டு ப்ராஸ்டியூட் மாதிரி தானே, எப்படி இந்த மாதிரிலாம் சுற்றிட்டுருக்க அப்படின்ட்டு முட்டையெல்லாம் எடுத்து அடிச்சிட்ருக்கான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டூராவை அப்படியே கவர் பண்ணிக்கிறான். அப்படியே டூராவை பார்த்தீங்கன்னா உள்ளே போக சொல்கிறான், உள்ளே இரு, வெளியே வராத அப்படின்ட்டு. அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். ஏண்டா என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. என்னடா, என்ன உண்மை தானே, அவள் ப்ராஸ்டியூட் மாதிரி தானே, அவள் காசுக்காக தானே அங்கே போனா அப்படி இப்படின்னு. இரு, நான் வந்துட்டு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வேணுக்குமே கீழே விழுந்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா, நான் உண்மையை சொன்ன உடனே வேணை அடிக்கிறான், அதான உண்மை அப்படின்னு. அந்த நேரம் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருந்திருப்பாங்க போல, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்காங்க, நிம்மதியாக என் வீட்டில் இருக்கவே முடியலை, இந்த டூரா பக்கத்தில் இருக்கிறதுனாலேயே இந்த மாதிரி கண்டவன்லாம் வந்து எழுதிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கீங்க, போய் தொலைங்க, கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குது விடுங்க, ஃபஸ்ட்டு இப்போ இங்கேருந்து போனால் தான் எனக்கு நிம்மதி போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது, என்னடா எல்லாருமே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்படியே சூப்பர் மார்க்கெட்டை கட்டுறாங்க. அதாவது ஹீரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அங்கே அந்த ஓனர்கிட்ட 2 லேடி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த டூரா இருக்காளே, அவள் காசுக்காக அந்த ஹோட்டல் வரலாம் போனாலாமா, அவளும் ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி தான், ஆனால் அவளை போயிட்டு எப்படி தான் ஹீரோ வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட இருக்கானே தெரியலப்பா, அவங்க வீட்லையும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னே எனக்கு தெரில, இதெல்லாம் ஒரு குடும்பமாக அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் இருப்பாங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை ஹீரோ அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு. அட சும்மாவா சொல்லிகிட்ருக்கோம், எல்லோரும் இதை தானே சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு. அந்த நேரம் பாட்டிமாவும் ஹீரோவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. அடியே, எதுவுமே தெரியாமல் எப்படி என் குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க, 30 வருஷமாக என் வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்க, என் பையன் என் பேரனை பற்றிலாம் உனக்கு தெரியாது, வாய் கிளி இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு திட்டி விட்டுட்டு அப்படியே வெளியே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருந்துகிட்ருக்கான். ஸோ உள்ளே பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுருந்துருப்பான் போல். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் நின்றுட்டுருக்க, வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்கல்ல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி மட்டும் சாரி எல்லாம் கேட்டுட்ருக்கான். அப்புறம் தேங்க்ஸும் சொல்கிறான். ஏன்னா டூராவை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லியிருந்திருப்பாங்க. அவள் ஒன்றும் வந்து ப்ராஸ்டியூட்லாம் கிடையாது, அவளை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த சண்டையில் பாட்டிமா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் தேங்க்ஸ் சொல்லும்போது, இங்கே பாரு, ஒன்றை நாங்கள் வந்து பார்த்து வளர்த்த ஒரு பையன், உன்னை இந்த மாதிரி எல்லாருமே பேசும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது,
நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற. ஆனால் அதனால் அஃபெக்ட் ஆகுறது நம்ம குடும்பம் தானே, உங்கள் அம்மாவை நினச்சிப்பாரு அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் டூராக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். இந்த விஷயங்கள் வந்துட்டு இப்படியே நம்ம போக விடக்கூடாது. நீ எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் நம்ம வாங்கணும்? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் ஒருத்தவனை பார்த்துருந்தோம்ல, அவன் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்துருப்பான் போல். ஸோ அவனோட அக்கௌண்ட்டில் 3 பேர் உட்காந்து அப்படியே லைவாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீங்கள் அன்னைக்கு சாகிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணீங்க, ஆனால் எப்படி உயிரோடு வந்த, எப்படி உன் ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படி. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டிமாவோட ஊரில் வந்திருப்பாங்கள்ல, அங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா பேசியிருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு பொண்ணோட பாடி வந்துட்டு கரையோரமாக ஒதுங்குச்சு. ஸோ நாங்களும் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணோம். அவள் ஃபேஸு உடம்பெல்லாம் பயங்கரமாக அடிபட்டிருந்தது. அந்த டைம் இந்த பொண்ணு யார் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தரல. அப்போ பாட்டிமா வந்துட்டு இவ என்னோட பேத்தி, என்னோட ஜியாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. டூராவோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் ஆனதுனால எங்களுக்குமே வந்துட்டு அது ஜியாங்க இல்லை வேறு பொண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் எங்களுக்குமே உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். அதாவது அவளோட ஃபேஸ் அப்புறம் அவளோட உடம்பு வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டு, அப்புறம் இவளுக்கு வந்து மெமரி லாஸ் எல்லாம் ஆயிருக்கு, அதுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்கான். அது மட்டும் கிடையாது, இவ வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஒருத்தரோட க்ளோஸாக இருந்தா அப்படின்ற மாதிரி தானே இவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இவ கூட அந்த ஹோட்டலில் இருந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஆக்டரு. இவனுக்கு காசு கொடுத்து தான் இந்த மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சி போகும்போது அவனே என்கிட்ட சொல்கிறத தான் சொன்னான். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு அவன் பிலிப்பைன்ஸ்க்கு ஓடி போயிட்டான். ஸோ அவன் இங்கே வந்து இருக்கிறதா நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். நீங்கள் யாராவது அவனை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜின்னு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பயங்கர அல்லாயிட்ருக்கு. என்னடா இந்தளவுக்கு போயிட்டானுங்களே, ஒருவேளை நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு. உடனே அவங்க பிஏக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறான். அந்த ஆக்டர் இருக்கான்ல, அவனை உடனடியாக ஃபிலிப்பைன்ஸுக்கு போக சொல்லு அப்படின்னு. அவனை என்னால் ரீச் பண்ணவே முடியலை, அவனை காண்டாக்டே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஷோக்கு அப்புறமா உன்னையுமே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அது மூலமாக கூட நான் வைரல் ஆகலாம்ல அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாங்கு, இல்லை டூரா, நீ செத்து போனதுக்கப்புறமா நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுன்னு தெரியுமா, நீ வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்ட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். ஸோ இவளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்பு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அவன் வந்துட்டு ஷாக் ஆகி ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கானா, இவ பார்த்திங்கன்னா கீழே இறங்க போகிறா காரை விட்டு. இல்லை நீ இங்கே இரு, அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அது சேஃப் கிடையாது அப்படின்ட்டு இவன் மட்டும் வந்துட்டுருக்கான். அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் வரான். இவன் கரெக்டாக உள்ளே வரான். அந்த ஆக்டர் பார்த்திங்கன்னா வெளியே போகிறான். ஸோ 2 பேருமே பார்த்துக்கறல. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஆக்டரோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். நீங்கள் தானே அந்த ஆக்டரோட அம்மா, உங்கள் பையனை வந்துட்டு நான் மீட் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும், எங்கே அவன் அப்படின்னு. அவனெல்லாம் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அவன்லாம் இங்கே வரதில்லை, போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்கு டூரா அப்படின்ற ஆக்ட்ரஸை பற்றி தெரியுமா, அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல. ஆமாம் தெரியும், அவளை பற்றி என்கிட்ட வந்து ஏன் பேசுகிற அப்படின்னு. அவங்க சூசைட் பண்ணி இறந்து போனதுக்கு காரணமே உங்கள் பையன்தான். யார்கிட்டே இருந்து காசை வாங்கி அவன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணோட கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான். ஸோ அவளோட லைஃப் வந்துட்டு ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ உங்கள் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தானே உங்கள் பையன் மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ அவனோட ஃபேஸ் வந்துட்டு இந்த பப்ளிக்கில் ரிவீல் ஆகிருச்சு. எப்படி இருந்தாலுமே அவன் மாட்டுவான். அவன் மட்டுமே உண்மையான அந்த பர்சன் யார்கிட்ட காசு வாங்கினான் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா பார்த்திங்கன்னா அதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஒரு கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடறான். அவங்க மனசு மாறிச்சு அப்படின்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு. இந்த அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. டக்குன்னு உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி, அடே நாயே எங்கடா இருக்க, உன்னை தேடி எவனோ ஒருத்தவன் தேடி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஜின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த அம்மா வந்து மிரட்டிகிட்டு இருக்கா. உன் பையன் எங்கே, என்கிட்ட காசை வாங்கிட்டு இங்கேருந்து போகாமல் இங்கே என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்,
என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறானா, ஒழுங்கு மரியாதையாக அவன் ஃபிலிப்பைன்ஸுக்கு போயே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோவே நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த அம்மாக்கா ஒரு மாதிரி பயமாகிருது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கே வராங்க. டூசிக்கு டூசோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ரொம்பவே வைரலாக போயிருக்கு. எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு. எல்லாமே ஹீரோ தான் இந்த ஐடியாவை கொடுத்தான் அப்படின்னு. சரி நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா, இருங்க நான் உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரோன்ட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அந்த டைம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாட்டேருந்து கால் வருது. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்காங்க. அந்த டைம் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் என் பையன் வந்துடுவான், ஸோ நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க அப்படின்னு. கரெக்டாக அவனும் உள்ளே வரான். அவங்க 2 பேர்த்த பார்த்தோன்னா அம்மா என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு அங்கேருந்து ஓடுறான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாடுறான், நம்ம பேசணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது அப்படின்னு. அப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காலில் விழுந்து காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் இந்த மாதிரி எனக்கு பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு நடந்த உண்மையை சொல்லுங்க. அன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறமா நான் சாகணுன்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் ஒழுங்காக சாகக்கூட முடியலை. இப்போ நான் உயிரோடு இருக்கேன், ஆனால் எல்லாருமே சேர்ந்து பேசி என்னை திரும்பவும் கொலை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் வந்து உண்மையை சொல்லுங்கள், என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு காலை பிடிச்சி கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இவனோட அம்மாவுமே வராங்க. டே என்னடா வேலை பார்த்துட்ருக்க, நீ அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்ச இவன் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இந்த மாதிரி டூரா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, எனக்கு ஒருத்தங்க வந்துட்டு $2000 வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தாங்க, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் டூரா இறந்து போவாங்க அப்படின்றது எனக்கு அந்த டைமில் தெரில, நான் ரொம்பவே கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ தான் நான் ரீசெண்டாக சில விஷயங்களை கேள்விப்பட்டேன், டூரா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு. என்னால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க, ஸோ என்னை மன்னிச்சிருங்க டூரா அப்படின்னு. அப்போ ஒருத்தன் வந்து கேட்குறான், யார் உங்ககிட்ட அந்த காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு. நான் அந்த விஷயங்களை போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயங்களை ஜின்னு பார்க்குறான். அவ்வளோதான், பயமாயிருது, ஆத்தாடி போச்சு நம்மளை பிடிச்சிருவானுங்களோ அப்படின்னு. இதனால் இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசை கொண்டு வந்து அவனோட பிஏட்ட கொடுத்துட்ருக்கான். இந்த காசை எடுத்துகிட்டு எங்கேயாவது தூரமாக போயிரு அப்படின்னு. அவனும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பழி எல்லாத்தையுமே இவன் வாங்கிக்கிற போகிறானா என்னன்றது தெரில. அப்படியே ஜின்னு பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறான், ஏதாவது ரிப்போர்ட்டர்ஸ் வராங்களா இல்லையா அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு போ. இதுக்கப்புறம் ஹீரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. பாட்டிமாவும் அந்த ஆன்ட்டியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டூராவை யாரோ ஒருத்தவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்து அவளோட இமேஜை ஸ்பாயில் பண்ணியிருக்காங்களே, அவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்க, நான் வந்து டூராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு. ஸோ அவங்க அப்பாவுமே சேர்ந்துக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோவோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் சரி, அவள் வந்துட்டு என் பையனோட இருக்கக்கூடாது, நான் வந்துட்டு அவளை அக்செப்ட் பண்ண மாட்டேன், அவளோட அம்மா என்னோட அப்பாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. ஏம்மா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு முன்னாடியே நீ அவளை அக்செப்ட் பண்ணியில்ல அப்படின்னு. இங்கே பாருங்க, அதெல்லாம் முடியாது, என்னால் அவளை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. ஸோ இவருமே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்திருப்பார் போல், யார் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நியூஸ் கொடுத்தது அப்படின்னு. ஸோ தெரிஞ்சிருக்கும் போல் ஜின்னு தான் அப்படின்னு அவனை வர சொல்கிறாங்க. ஆமாம், ஹீரோட வெட்டிங் அப்போது நீ தான் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நியூஸை சொன்னியா அப்படின்னு. ஆமாம், நான் தான் சொன்னேன், என் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், அவங்க 2 பேர் மேலே தான் தப்பு அப்படின்னு. இவருக்கா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. யோ என்னையா, நான் உன்னோட தம்பி, எனக்கு எப்போவுமே நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா, அந்த ஹீரோ பையனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் கடுப்பாகி கத்தி விட்டு போயிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா இவன் என்னடா இந்த அளவுக்கு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோனை வந்துட்டு மீட் பண்ணுறான், வா நான் அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க, ஹீரோனுக்கு தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் மாமனாரே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட இந்த மாதிரி கேட்க ரொம்பவே இனிமையாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு மீட்டாக எடுத்து ஹீரோனுக்கே வைக்கிறாங்க. இவனும் பார்க்குறான், அப்பா நானும் உட்காந்துருக்கேன், எனக்கும் கொடுக்கலாம்ல, ஏன்டா நீ தான் நல்லா கிரில் பண்ணுவியே, நீனே கிரில் பண்ணி தின்னு அப்படின்னு. என்னப்பா மருமக வந்தோன்னே மையனை கண்டுக்க மாட்டியா அப்படின்ட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை அந்த பாட்டிமாவும் ஆன்ட்டியும் பார்க்குறாங்க. டூராவை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவள் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணாமல் அவளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க முடியும், ஆனால் அவள் தான் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு ஹீரோவோட அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ண தான் வந்துட்டுருக்காங்க. அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னா என்ன, நீ போய் டூராவை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, எனக்கு நீ தாம்மா முக்கியம், உனக்கு அடுத்து தாம்மா டூரா அப்படின்னு. போது ரொம்ப சீன் போடாத அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிறான். டே போடா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா, உனக்கு அம்மா முக்கியம் இல்லை, உனக்கு அவள் தானே முக்கியம் அப்படின்னு.
சரி விடுங்கம்மா, நானும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன். என்னதான் இருந்தாலும் அம்மா தானே. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் பேசிக்கறல. இதுக்கப்புறம் டூராவோட அம்மாவ தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னிமே திருந்தல, வந்து கேம்லிங்லாம் விளாண்டுட்டுருக்கு. ஸோ அப்படியே சீட்டு கட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கு. 3மே ஏலாம் வந்திருக்கு. அப்போ நம்ம ஜெயிச்சிரோம்டா அப்படின்னு மொத்த காசையும் பார்த்தீங்கன்னா பெட் கட்டுது. ஆனால் இது வின் பண்ணுச்சா இல்லை லாஸ் ஆயிடுச்சா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. அப்படியே இந்த சீனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜின்னோட அம்மா இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கு. கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. இவங்க கேட்குறாங்க எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு. அது நான் என்னோட கசினை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன்னா, அதனால தான் உங்களையும் பார்த்து இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். டூரா வந்துட்டு ஏதோ ப்ராஸ்டியூட் மாதிரி அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா உன்னோட மருமக அப்படியா அப்படியா அப்படிலாம் கேட்கும்போது, அவ என்னோட மருமகன் நீ பார்த்தியா, நீ எப்படி சொல்லுவ? அதான் அவங்க 2 பேரும் வெட்டிங் ஹாலுக்குள்ளெல்லாம் நடந்து வந்துட்டாங்க இல்லை, அப்போனா 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் நீ பிரிச்சிடாதா அப்படி இப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிருது, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து தூக்கி போகிறாங்க, எடுத்துகிட்டு போ அப்படின்னு. சரி சரி கோவப்படாதீங்க அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சங்குவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கு. இவங்க மத்தியெல்லாம் நம்மளால இருக்க முடியாதுடா, வேற எங்கேயாவது மூவ் பண்ணி போடா அப்படின்னு. சரிம்மா போகலாம், அதுக்கு முன்னாடி உனக்கு நான் சோறெல்லாம் வாங்கி தரவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படியா எனக்கு சோறு வாங்கி தரியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி ரெண்டும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்ருக்கு. அந்த நேரம் பாட்டிமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்துறாங்க. ஏண்டா கசின்னு சொன்னீங்க, எந்த காலத்தில் கசின் இப்படிலாம் கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கா வேறு வழியே இல்லை, உண்மையை சொல்கிறாங்க. அது வந்து இவன் என்னோட கசின் கிடையாது, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம். ஆமாம், இவன் என்னோட ஃபஸ்ட்டு லவ் அப்படின்னு சங்குவும் சொல்கிறாங்க. அவ்வளோதான், பாட்டிமா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அப்படியே கால் மேலே கால்லாம் போட்டு படுத்துட்டு அப்படியே விசிறி வச்சு வீசிட்டே யோசிச்சு பார்த்துட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சங்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்திருப்பார்ல, ஹீரோட அப்பா கூட கூட்டு வந்திருப்பாங்கல்ல, இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு. அந்த டைம் இவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மீட் பண்ணேன், அவளுக்கு எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், ஆனால் எனக்கு தெரியவே தெரியல, இப்போ தான் நான் அவனை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. ஸோ பாட்டிமா பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குது, அப்போ அந்த ஜின்னு பையன் இந்த சங்குவோட பையனா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த பாட்டிமா தான்ப்பா கண்டுபிடிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் சில திங்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு வந்திருக்காங்க. அப்போ 2 லேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவள் காதில் கேட்குதா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கேருந்து ஓடிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், அதான் எல்லா விஷயங்களுமே நாங்கள் ப்ரூஃப் பண்ணியாச்சுல்ல, திரும்பவும் ஏன் அவளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஹீரோனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டத்தில் கத்திட்டு இருக்கா, அழுது. நான் எல்லா விஷயங்களுமே ப்ரூவ் பண்ணிட்டேன், இவங்க எல்லாருமே என்னை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே மாறலை, எல்லாமே அப்படி தான் இருக்குது, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? ஒரு கடைக்கு போய் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் வாங்கக்கூடாதா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா, நான் பண்ணாத தப்புக்கு எதுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படி. இவன் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, காலம் வந்துட்டு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும், எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் அப்படின்னு. இதுக்கப்புறமா சங்குவும் அந்த ஜின்னு அம்மாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் கேட்குறான், கொஞ்சம் இல்லை நிறையவே கேட்குறான். சொந்தமாக பார்த்தீங்கன்னா உன் பிரச்சனைக்கு ஏன்டா என்கிட்ட வந்து காசு கேட்குற, அப்போ என் பையன் சொன்ன மாதிரி காசுக்காக தான் நீ என்னை டேட் பண்ணுறியா அப்படி இப்படின்னு. அது இல்லை, நான் ஜின்னுக்காக தான் செலவு பண்ணேன். ஜின்னுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு. அது அந்த மேரியா ஆக்சிடெண்ட் பண்ணது. அட்ட பாவியா, அது நீயா? ஆமாம், நீ தானே சொன்ன மேரி வந்து நம்ம பையனுக்கு தான் எதிரியாக இருக்கா அப்படின்னு. ஸோ அவளை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா ஜின்னு வந்துட்டு அங்கே வாரிசாக மாறிடுவான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நினச்சேன். சரி, இந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அது மேரி ஆக்சிடெண்ட் பண்ணது நான் கிடையாது, வேறு ஒரு பர்சன் தான் அப்படின்னு. அட பாவி, என்னடா காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு. ஸோ அவன் வந்துட்டு ஃபாரின் போகிறானாம்மா. ஸோ அவன் தான் எங்கிட்ட அவ்வளோ காசை கேட்டான், அதை மட்டும் கொடுத்துட்டோன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜின்னுக்கிட்ட வந்து தான் காசு கேட்டுட்ருக்கு, அதுவும் 5 கோடி கேட்குது. அவனே ஷாக் ஆயிடாம, உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு தேவையா, நீ இப்போதைக்கு கொடு, நான் வந்து வட்டியோடு சேர்த்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துறான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸில் வச்சு தான் அந்த அமௌண்ட்டை இழுத்துட்டு வந்து அந்த சங்குட்டை கொடுக்குது. இதை எல்லாத்தையுமே ஜின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு தெரியும் நீ இவன்கிட்ட தான் காசை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா வந்து சங்கோட மூஞ்சிலேயே குத்திட்டு இருக்கான். ஏண்டா எம்பிட்டு தைரியம், 5 கோடி எங்கள் அம்மாவை ஏமாற்றி வாங்க பார்த்தீங்கள அப்படின்னு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கட்டே, அவனை அடிக்காத அப்படின்னு. நான் ஏமாற்றி காசு பிடிங்கிட்டு இருக்கான், அப்பயும் நான் அவனை அடிக்கக்கூடாதா அப்படின்னாட்டே, அடிக்காதடா, இவன் தானே உன்னோட உண்மையான அப்பா அப்படின்னு. ஏதோ அப்பாவா, என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சேர்மனுக்கு கால் பண்ணுறாங்க, மேரி ஆக்சிடென்ட் பண்ண ஒரு பர்சனை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை கைத்தாங்களாக கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் கேட்குறாரு,
எதுக்கு எதுக்கு நீ என் பொண்ணை கொலை பண்ண பார்த்த? என்னதுக்கு சொல்கிறா அப்படின்னு. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் உங்கள் பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணல. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், காசெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு. அப்படியா? யார் யார் அவன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு சங்கு அப்படின்னு. எது சங்குவா? யாரா அவன் அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.